இயேசுவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கும் உங்க எல்லாருமே இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு மனதார அன்போடு நான் வர வைக்கிறேன். எல்லாருமே ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் ஆமென். ஓகே, இப்பொழுது நம்ம தாமதமின்றி ஜெபிக்கலாம் வாங்க. அப்பா அன்பின் ஆவியான தேவனே, அப்பா நன்றி கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா எங்க 2-3 பேர் நாமத்துல கூடி இருக்கிறார்களோ அங்க வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீரே லார்ட். we believe as a church ஆண்டவரே, என் தேவன் நீர் இங்க உலாவி வருவதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய அளவில்லாத பிரசன்னத்திற்காக நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஒன்னஸோட let us all pray to Lord. oh hallelujah, thank you Jesus, holy spirit. அப்பா அன்றைக்கு ஆண்டவரே இந்த மேல் வீட்டில் அறையில் இறங்கி வந்தீரே ஆவியான தேவன் நீர் இறங்குவீராக ராஜா, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அப்ப ஒவ்வொருத்தர் மேலும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் பிரசன்னம் இறங்கட்டும். இதை பார்க்கிறதை கேட்கிற பிள்ளைகளும் பிரசன்னம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. என் தேவனே, நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் அப்பா, நீர் எவ்வளவு மேன்மை உள்ளவர் சுவாமி, நீர் எவ்வளவு உயர்ந்தவர் ஆண்டவர், நீர் சிறந்தவர் ராஜா. லார்ட், no one else is like you லார்ட். அப்பா நீர் எவ்வளவு அன்பான தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பா நாங்க எங்களை தாரம் மட்டும் ஆண்டவரே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. நீர் மாத்திரமே உயர வேண்டும் சுவாமி, நீர் மாத்திரமே உயர வேண்டும் ராஜா. எங்களோட தாளந்தோ அப்பா, எங்களோட பேசுறமே எதுவுமே இல்லை சப்பா. அப்பா உங்களுடைய கிருபையினால் மாத்திரமே சப்பா இது ஒவ்வொன்றும் செய்ய கூடுமே ராஜா. அப்பா உமக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோமே சப்பா. நன்றி 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 என் தேவனே. அப்பா இப்பொழுது அப்பா எங்க பாவம் குற்றங்களை மன்னிப்பீராக ராஜா. அப்பா உமக்கு ப்ராப்பரா நாங்க டைம் கொடுக்கறது இல்லையே அப்பா. ப்ராப்பரா சப்பா நீர் எங்களுக்கு கொடுத்துக்கிற தாளம் ஆண்டவர் உமக்கென்று நாங்க பிரயோஜனப்படுத்த மாட்டேங்கிறோம். அது எல்லாத்துக்காக எங்களை மன்னிங்க ஆண்டவரே. help us to reflect you, behave like you Jesus ஆண்டவரே. அப்பா நீர் எங்க முன்மாதிரியா இருந்து வாழ்ந்துட்டு தானே சப்பா போயிருக்கீங்க. அதை போலவே நாங்க கடைபிடிக்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீர் அப்பா உதவி செய்யுங்க ராஜா. help us to repent ஆண்டவரே. மனம் திரும்ப அப்பா, எங்க பாவத்துல இருந்து மனம் திரும்ப, தேவையில்லாத சுபாவங்கள்ல இருந்து நாங்க ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப ஆவியான தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. ஓ ஜீசஸ், thank you Father Lord. நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே சொல்லுவோமா? உந்தன் நாமம் மேன்மை போல் வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமை உள்ளவரே ஆண்டவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. இன்னொரு விஷயம் சொல்லுவோமா? நீரே என் தேவன், நீரே என் தேவன், இயேசுவே வல்லமை உள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தாரே. நீரே வேண்டும், நீரே வேண்டும், என்னாலும் நீர் எனக்கு வேண்டும், என்னாலும் நீரே என் துருகம் நீரே இயேசுவே எனக்கு வேண்டும் அப்பா. என்னாலும் நீரே என் துருகம் நீரே இயேசுவே எனக்கு வேண்டும். இன்னொரு விஷயம் சொல்லுவோமா? என்னாலும் நீரே என் துருகம் நீரே இயேசுவே எனக்கு வேண்டும். ஆமென் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு வேண்டும் ராஜா. அப்பா நீர் மாத்திரமே எங்களுக்கு போதும் சுவாமி. அப்பா இந்த உலகத்துல இருக்கிற பொருள்களோ அப்பா செல்வமோ இல்ல மனிதர்களோ இல்ல ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு நீர் மாத்திரமே வேண்டும் கர்த்தாவே. நீங்க இல்லைன்னா எங்களால வாழ முடியாது ராஜா. நீங்க இல்லைன்னா அப்பா எங்களால ஒரு அணு கூட அசையாதே சுவாமி. நீர் எங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வேண்டும் ராஜா. ஆவியான தேவனை நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா என் தேவன் அப்பா நீரே ஆண்டவரை ஒவ்வொருத்தரையும் நிரப்புவீராக ராஜா. இன்னொரு விஷயம் சொல்லுவோமா?
என் அரணும் நீரே, என் துருகம் நீரே, இயேசுவே எனக்கு வேண்டும், நீரே வேண்டும், நீரே வேண்டும், என்னாலும் நீர் எனக்கு வேண்டும், என் அரணும் நீரே, என் துருகம் நீரே, இயேசுவே எனக்கு வேண்டும். ஆமென். எஸ். சோ எஸ், நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நீங்க யோசிச்சு பாருங்களேன், யார் நம்ம கூட இருக்கலாம், இல்லாம போகலாம், ஆனா நம்மளுக்கு மேண்டேட்ரி, அதாவது எப்படி நம்ம பிரீத் பண்றதுக்கு ஆக்சிஜன் தேவை, அதே மாதிரி வந்து அந்த ஆக்சிஜன் எல்லாம் நம்மளோட ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கு போறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின் பிளட் தேவை இல்லையா, அதே போலதான் நம்ம எல்லாருக்குமே மேண்டேட்ரியா தேவையான ஒருத்தர் யாரு யாரு சோ நம்மளுக்கு ஏசு இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ ஒரு நாளும் நீங்க வந்து கேட்கணும், ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும், ஏசப்பா ஆவியான தேவனே நீங்க எனக்கு வேணும், எனக்கு வேணும் நீங்க சொல்லும் பொழுது அவர் எப்பவுமே உங்க கூடயே இருப்பாரு. நீங்க பேசுறதுதான் அவர் கேட்பாரு. நீங்க நினைக்கலாம், ஏசப்பா எனக்கு இவங்க இல்லையே, நீ என்னால இது செய்ய முடியுமா, இந்த காரியம் இல்லைன்னா என்னால இது நடக்க முடியுமா ஆண்டவரே, எப்படி ஏசப்பா, இஸ் இட் பாசிபிள் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்க ஆண்டவரை குவெஸ்சன் பண்ணலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்க வச்சுக்கணும், நம்மளோட தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். நம்ம தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவரா. நீங்க யோசிக்கலாம், ஐயோ நான் எனக்கு எல்லாரும் ஜபாலாம் பண்ணாங்களே ஏசப்பா, எனக்கு இந்த மாதிரி நீ உனக்கு ஒரு பர்பஸோட தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லுவாங்க. ஆனா இப்ப என் வாழ்க்கையை பார்த்தா அப்படி ஒரு இதுவாவே இல்லையா, ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு என்னோட வாழ்க்கையை அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்க குவெஸ்சன் பண்ணிருக்கலாம். ஏன் நான் கூட இந்த மாதிரி நிறைய வாட்டி கேள்வி எல்லாம் கேட்டிருக்கேன், நிறைய வாட்டி அழுதெல்லாம் புலம்பிருக்கேன். ஆனா ஒன்னே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கூட இருக்கிற தேவன் அவர் பெரியவரா இருக்கிறார். ஆமென். இப்போ நம்மள ஆராதிக்கலாமா? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார், தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார், நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார், ஓ தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், ஓ தேவனே உமக்கொப்பான தேவன் யார், தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. ஆமென். தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, சவால்கள் வெற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே, தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார். ஆமென். ஓ தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், இயேசுவே, ஓ தேவனே உமக்கொப்பான தேவன் யார். ஆமென். எஸ் ஜீசஸ். அப்ப உமக்கொப்பான தேவன் ஒருவரும் இல்லை ராஜா, யாருமே கிடையாது, எந்த மனிதர்களும் எந்த சூழ்நிலையும் கிடையவே கிடையாது ராஜா. என் தேவன் நீர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஆண்டவரே நீர் அப்பா சாதகமாக மாற்றி, அப்ப நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறீர், நாங்க விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இதை பாக்குறதை கேட்கிற எத்தனையோ பேர் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்வி
கேள்விக்குறியோட இருக்கலாம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கு, நாங்க விசுவாசிக்கிட்டோம் இயேசுவின் நாமத்தினால. இதை பாக்குற இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக ராஜா. அப்ப ஒரு தரிசனம் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு முகாந்திரம் இருக்கு என்று அவங்க விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. நீர் அவர்களை குத்திருக்க வைத்த திட்டம் பெரிதா இருக்கு, அந்த நோக்கம் பெரிதா இருக்கு, அவங்க நம்பட்டும் கர்த்தாவே. நீரே ஆண்டவரே எப்பேற்பட்ட சவால்களையும் மேற்கொள்ள ஜெயிக்க எங்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். சோ எஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பாட்டு பாட போறோம்னா, திஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். ஓகேவா? இந்த பாட்டு நம்ம பாடும்போது அந்த ஒரு எப்பவுமே நம்ம எல்லா பாட்டும் பாடும்போது வரிகளை உணர்ந்தா பாடும். இது நம்ம வந்து ஒரு பிரேயராவே நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஓகேவா? அண்ட் இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு லிரிக்ஸ் வந்து ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ற மாதிரி நம்ம திருப்பி ஆண்டவர்கிட்ட வந்து எப்படி சொல்ல ஒரு என்கரேஜ்மெண்டோட ஏசப்பா நம்மளுக்கு தர மாதிரி இருக்கும். ஓகேவா? என்னோட சேர்ந்து எல்லாரும் நம்ம ஆராதிக்கலாமா ஆண்டவரை? ரெடியா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதனருள் பொழிந்தனரே, சுத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதனருள் பொழிந்தனரே. ஓ விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரையே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், பரிசுத்த ஆவியானவரையே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம், நாம் கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். திருசபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய், திருசபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார், நாம் தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். இன்னொரு சே சொல்வோமா? தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார், நாம் தலைமுறையாய் தலைமுறையாய். Yes, Lord. அப்பா இதை பாக்குற இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தரும் ஏசப்பா தலைமுறை தலைமுறையாய் உம்மைக்குள்ள ஆண்டவரை தழைத்திட நீர் அருள் புரிவீராக ராஜா. அப்பா நீர் அருள் புரிவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய சபையாய் உம்முடைய மனவாட்டியாகிய நாங்கள் அப்பா உங்களுக்குள்ளாக தலைமுறை தலைமுறையாய் தழைத்திட எங்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை பாராட்டுகிறாக சுவாமி. நாங்க ஒருத்தரும் ஆண்டவரை பின்மாறி போயிடக்கூடாதே ஆண்டவரை, உமக்குள்ளாக தழைத்திட இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக ராஜா.
தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாரோ. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, என் வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஓகே, இப்போ எல்லாருமே இந்த ஸ்டான்ஸை நம்ம பாடணும். சம்வேர் ஆர் தி அதர் நம்ம நிறைய பேர் நம்மள வந்து அசிங்கப்படுத்தி இருப்பாங்க, இல்ல ஒரு சில சூழ்நிலைகள்ல நம்ம அப்படியே உடைஞ்சு போயிருப்போம். என்ன ஏசப்பா இந்த இடத்துல ஒரு நன்மை வரும் நாங்க நினைச்சோம். ஃபேமிலிலே ஆகட்டும், ரிலேஷன்ஷிப்ல ஆகட்டும், இல்லைன்னா ஊழியத்துல ஆகட்டும், நீங்க படிக்கிற படிப்போ வேலை ஸ்தானமோ இல்ல என்ன காரியமெல்லாம் இருக்கட்டும், நீங்க நினைச்சிருக்கலாம் ஓகே ஏதாவது ஒரு நன்மை நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம். ஆனா அந்த இடத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு லாஸ் இருக்கும், இல்ல யாராவது நம்மள அந்த சூழ்நிலை அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு நன்மை இல்ல நன்மையே தராமலாம் இருக்க போறல, நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தர போறேன். எப்படி சும்மாலாம் நான் வெறும் கையோடலாம் நான் அனுப்ப போறது இல்ல, நான் உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தந்து உன்னோட கண்ணீர் எல்லாத்தையும் நான் சந்தோஷமா எப்படி ஆனந்த களிப்பா மாற்ற போறாராம். எல்லாருமே நம்ம விசுவாசத்தோட இன்னொரு வாட்டி இதை பாடுவோமா, உணர்ந்து பாடுவோமா? வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, என் வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. எஸ் ஜீசஸ். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. இயேசுவே புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எல்லாரும் கேட்போமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். எஸ் லார்ட். ஆண்டவரே அப்போ ஒவ்வொருத்தரும் உங்களுடைய புதிய கிருபையினால ஒவ்வொரு நாளும் நிரப்புவீராக ராஜா. எந்தெந்த இடத்துல நாங்க வெட்கப்பட்டு போயிருக்கோமோ அந்த இடத்துல அப்பா எங்க கண்ணீரை துடைத்து, ஒரு தகப்பனா ஒரு தாயா ஆண்டவர் எங்க கண்ணீரை துடைத்து ஆனந்த களிப்பை நீர் தரப்போவதற்காக நன்றி. இரட்டிப்பான நன்மை நீர் தரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. இதை பார்க்கறத கேட்கிற எத்தனையோ பேர் ஆண்டவரே ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக ஆண்டவரை காத்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை ரெட்டிப்பான நன்மை தேவன் நீர் அருள்வீராக ராஜா. வேலை ஸ்தலத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணலாம். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற வேலை நம்ம சித்தத்தின்படி ஒரு நன்மையை கட்டளையிடுவீராக ராஜா. படிக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் எனக்கு இந்த படிப்பு வரல, என்னால முடியல, என்ன கண்ணீர் அப்பா வடிக்கிறாங்களே ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய ஞானத்தினால் நிரப்பி அப்பா நீரே அவங்களுக்கு பிள்ளைகளை ஆண்டவரை துணையா இருந்து வழி நடத்துவீராக ராஜா. எவ்வளவு அப்பா ஹோம் மேக்கர்ஸ் ஆண்டவரே அவங்க ப்ராப்பர் அந்த சோர் செய்யாத முடிக்க ஸ்ட்ரெஸ் அவுட் ஆறாங்களே அப்ப அவங்க கண்ணீரை துடைத்து you fill them with your joy, you fill them with your joy Holy Spirit. அப்ப நீர் செய்ததற்கு உங்களுக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ ஜீசஸ், thank you Lord.
கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசுவே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உணர்ந்து பாடுவோமா? கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. எஸ் ஜீசஸ். பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. சொல்வோமா? பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. எஸ் லார்ட். பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கத்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினால். கத்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினால். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், வரங்களினால் நம்மை மூடிடுவார். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், அவர் மகிமையினால் நம்மை மூடிடுவார். பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. எஸ் ஜீசஸ். பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசுவே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எஸ் லார்ட். அப்பா ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே. என் தேவன் நீர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆவியான தேவனே, you have been so good to us Lord. அப்பா எங்காவது எதுக்குமே எங்களுக்கு தகுதியே இல்லாத நாங்க பாத்திரமா இருந்தாலும் உம்முடைய கிருபையினால் நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புறீரே, உங்களுடைய மகிமையினால எங்களை மூடிக்கொண்டே இருக்கிறீங்க, சூழ்ந்து இருக்கிறீங்களே, அதற்கு நமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா இது எதுவுமே நாங்க கிராண்டடா எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உங்களுடைய வழியில் நாங்க அனுதினமும் நாங்க நடக்க அப்பா என் தேவ நீர் அப்பா ஆவியான தேவனே உதவி செய்வீராக ராஜா, உதவி செய்வீராக. சிறு பிள்ளைகளாகட்டும், வாலிபர்களாகட்டும், முதியோர்களாகட்டும், இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்க பின்பற்ற அப்பா எந்த ஸ்தலத்துல இருந்தாலும் ஆண்டவரே உமக்கு பயந்து நாங்க நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக ராஜா. வெறும் நன்மையை பெற்றுக்கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்களா நாங்க இருக்கக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின்படி நடந்து உங்களுடைய கிருபையினால் நன்மையை பெற்று அதை நாங்க அடுத்தவங்கள்ட்ட அதை நாங்க ரிஃப்ளெக்ட் பண்ண, ஷேர் பண்ண எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. help us to grow in you Jesus. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. உங்களுடைய மகிமையினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி 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 என் தேவனே. அப்பா எல்லா காரியத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்துட்டோம் கர்த்தாவே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்க அனுதினமும் ஸ்தோத்தரிக்க நன்றி உள்ளவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். So yes, நம்ம next சர்வீஸ்க்குள்ளாக கடந்து போகலாம். God bless you. Praise the Lord. உங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் சர்வீஸ்க்கு வரவேற்கிறேன். இப்பொழுதும் நம்மளோட இந்த ஆன்லைன் சர்வீஸ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கு நடைபெற்று வருகிறது. அதை மறக்காம நீங்க ஆன்லைன் ஜாயின் பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் சப்போர்ட் இல்லை ஏதாவது டிவோஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கீழே இதுல டிஸ்பிளே பண்ணிக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா ப்ரேயர் டிவோஷன்ஸ் அண்ட் ப்ரேயர் சப்போர்ட் கிடைக்கும். அது வந்து நீங்க சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலன்னா ஏதாவது அப்டேட்ஸ் சர்ச்சோட அப்டேட்ஸ் தெரியணும்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சபையோட இங்கிலீஷ் சர்வீஸ் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஈவினிங் 5 மணிக்கு நடைபெறுகிறது. அதை நீங்க மறக்காமல் கலந்து கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்க நினைக்கலாம் என்ன எல்லாம் இது மட்டுமே இருக்கே, பசங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குமே இருக்கு. ஒவ்வொரு மந்தோட 3rd Sunday
ஈவினிங் 5 PM கிட்ஸ் சர்ச் நடக்குது. அதை மறக்காம பசங்களை ஜாயின் பண்ணி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ இப்போது நம்ம எல்லாருமே சபையாக அறிக்கை செய்யலாம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க, என் கூட சேர்ந்து படிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், அவரே இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். அவருடைய சபையாக இருப்பதினால் நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும் அதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து மேற்கொள்ளுவேன் மற்றும் பூமியில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி செயல்படுவேன். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியராக நான் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தருடைய அன்பை காட்டவும் உழைப்பேன். நான் தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலை நிற்பேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்பொழுதும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, இந்த ஒரு நாள் எங்க வாழ்க்கையில் காண வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, நீர் எவ்வளவு அருமையாக ஆண்டவரே அப்பா இந்த நவம்பர் மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்தி வந்திருக்கீர் ஆண்டவரே அப்பா. தேவைகள் எல்லாம் சந்தித்திருக்கீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா. அப்பா ஆண்டவரே அப்பா, எல்லா தேவைகளையும் ஒவ்வொரு ஃபேமிலிஸோட நீட்ஸ் நீர் மீட் பண்ணிருக்கிறேன். அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. அப்ப இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, எத்தனையோ பேர் வேலைக்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே அப்பா. அந்த வேலைக்கு கஷ்டப்படுறாங்களா ஆண்டவரே அப்பா, அவங்க நீர் தேற்றுங்க ஆண்டவரே அப்பா. ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை நீர் அவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அப்பா. அவங்க ஆண்டவர் அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எவ்வளவு மோசமா இருக்கலாம் ஆண்டவர், அவங்களுக்கு அந்த வேலை எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா, அந்த வேலை எவ்வளவு அவங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கணும் ஆண்டவர். அந்த ஃபினான்சஸ்க்காக அந்த பிளெஸிங் நீங்க கொடுங்க ஆண்டவரே அப்பா. அதுக்காக நன்றி அப்பா. அப்பா, படிக்கிற குழந்தைங்களுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல ஞானத்தை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே அப்பா. அவங்க எக்ஸாம்ஸ் எழுத போது எல்லாமே ஆண்டவரே அப்பா எழுதும் போது ஒவ்வொரு ஆன்சர்லயும் ஆண்டவரே அப்ப நீர் அவங்களுக்கு ஆலோசனை தந்து ஆண்டவரே அந்த ஆன்சர் எழுத வைங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி 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 அப்பா. எந்த ஒரு ஃபேமிலிஸ்லயுமே ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனை போராட்டங்கள் இருந்தாலும் அதே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீர் இப்போ அதை சரி பண்ணுங்க ஆண்டவரே அப்பா. அப்பா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள ஆண்டவரே அப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு உமக்குள்ள சந்தோஷமாக மகிழ்ந்த இழுக்க ஆண்டவரை நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஆண்டவரே அப்பா உங்க சமாதானம் உங்க பரிசுத்தம் நிலை நிற்கட்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே அப்பா. இப்ப கடந்த வாரம் ஆண்டவரே அப்பா அந்த பெங்கல் புயலை எங்களை நல்லபடியா நீர் கடக்க வைத்தீரே ஆண்டவரே அப்பா. அதனால யாருக்கும் எந்த நாசமோசமும் ஏற்படாதபடிக்கு நீர் பார்த்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. அப்பா அதுல இருந்து ஆண்டவரே அப்பா சில பேர் இம்பாக்ட் ஆயிருக்கலாம் ஆண்டவர், பட் அவங்களையும் நீர் ஆண்டவர் யூ ஹேவ் ஜஸ்ட் மெட் த நீட்ஸ். அதுக்காக நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த ரஷ்யா யுக்ரைன் வார் ஆண்டவரே அப்பா, அந்த வார் ஆண்டவரே அப்பா எவ்வளவு அது இம்பாக்ட கொண்டு வரும் ஆண்டவரே அப்பா. அது நீர் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரை. சமாதான கட்டளை இடும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே அப்பா. பாதுகாத்து வழி நடத்த இயேசு நாமத்தை ஜபிக்கிறேன் அப்பா. அதே மாதிரி ஆண்டவரே அப்பா கொடுக்க போற வார்த்தை தேவனின் வார்த்தைக்காக ஜபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் நீரே ஆளுகை எடுத்து ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தை யாரை போய் தொடணுமோ ஒவ்வொருத்தரையும் தொட்டு அந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே அப்பா. அப்பா அந்த வார்த்தையை நீர் தானே ஆண்டவரே அப்பா. அந்த வார்த்தை ஒவ்வொருத்தரையும் தொட்டு கிரியை செய்யட்டும் ஆண்டவரே அப்பா. அந்த வார்த்தை யாருக்கு எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கும் ஆண்டவர் அவங்களுக்கு போய் சேர நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. நீர் மாத்திரமே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க இயேசு நாமத்தை ஜபிக்கிறேன் அப்பா. ஆமென். இப்போதும் நம்ம கர்த்தரோட வார்த்தைக்குள் கடந்து செல்லுவோம். Praise the Lord Jesus Christ. Lord Jesus Christ சர்ச் மூலியமா உங்க எல்லாரும் நான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக வரவேற்கிறேன். தேவ நாமம் மகிமைப்பட நம்ம சபையா சேர்ந்து தேவனை துதித்தோம் ஆராதித்தோம். இப்பொழுதும் நம்ம அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து வந்தீரே, ஏந்தி வந்தீரே, சுமந்து வந்தீரே, தப்புவித்து வந்தீரே. கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரை
போராடின அந்த புயல்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் கலங்கிடாதே, பயந்திடாதே என்று சொன்னீரே ஆண்டவரே. மனிதர் கையிலும் சாத்தான் கையிலும் எங்களை விட்டு கொடுக்காம இருந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை உள்ள வல்லமை எங்களுக்குள்ள கிரியை செய்ய, கேட்கிற ஜனங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆவியானவரே நீர் உலாவுவீராக, நீர் அசைவாடுவீராக, அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா இல்ல கர்த்தரை விட்டு சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன்னா கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷம் தான் நிலைச்சு நிற்கும். கர்த்தரை விட்டு இருக்கிற சந்தோஷம் டெம்பரவரி, அது அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு அதெல்லாம் பத்தி தான் நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தலைப்பு ஹூ இஸ் பிளெஸ்ட், யார் பாக்கியவான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பணம் காசு இருக்கு பாக்கியவான், அவங்க கிட்ட அந்தஸ்து இருக்கு, அவங்க என்னப்பா சௌகரியமா வாழறாங்க, அவங்க கிட்ட சொத்து சுகம் இருக்கு, அவங்க பாக்கியவான்கள். அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க, அவங்க பாக்கியவான்கள். அவங்களுக்கு பேரும் புகழும் இருக்கு, அவங்களுக்கு நல்ல வேலை இருக்கு, பாக்கியவான்கள். அவங்க பிஹெச்டி எல்லாம் பண்றாங்கப்பா, அவங்க பாக்கியவான்கள். அவங்க என்ன ஒரு ஹை போஸ்ட்ல இருக்காங்க, நேம் இருக்கு, ஃபேம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அவங்க பாக்கியவான்கள் இல்ல. வேதம் யாரு பாக்கியவான்னு சொல்றதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் இருந்தா பாக்கியவானா? இல்ல. வேதம் யார பாக்கியவான்னு சொல்றதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தேவனை துதிச்சு ஒரு பாட்டு பாடிடுவோம். ஆண்டவர் நம்மளை இது வரைக்கும் விட்டு கொடுக்காது இருந்திருக்கார். யார்கிட்ட? மனுஷங்கிட்டையும் விட்டு கொடுக்கல, சாத்தான் கிட்டையும் விட்டு கொடுக்கல. ஆமீன். வாங்க நம்ம பாடலாம். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, நல்ல விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. நம்ம நினைச்சு பார்க்கல, அவர் நம்மள தேடி வந்தார். நீங்க நின்னீங்க, நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷனும் உதவல, தேவன் தான் வந்து நின்றார். ஆமீன். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஆமீன். யார்கிட்ட விட்டு கொடுக்கல? சாத்தான் கிட்ட விட்டு கொடுக்கல, மனுஷங்கிட்ட விட்டு கொடுக்கல. அப்படிப்பட்ட அவருடைய ஜனங்களாகி நம்ம நிச்சயமா பாக்கியவான்கள். ஆமீன் ஆமீன். என்னோட கூட சங்கீதம் 1-2 எடுப்போம். சங்கீத வேதத்துல யார் யாரெல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பாக்கியவானா பாக்கியவதியா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சங்கீதம் 1-2 அதிகாரம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமீன். என்ன சொல்லியிருக்கு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணுமா. சும்மா பார்த்துட்டு அப்படியே இன்னைக்கு படிச்சுட்டேன், சங்கீதம் படிச்சுட்டேன், ஓகே நீதிமொழி படிச்சுட்டேன், அப்படி இல்ல. பிரியமா இருக்கணும், வாஞ்சையோட இருக்கணும், தாகத்தோட இருக்கணும். பிரியமா இருந்து எப்படியா ஒரு வேளை படிச்சுட்டேன், மார்னிங் அவருக்கு சல்யூட் போட்டுட்டேன், குட் மார்னிங் ஏசப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு அட்டெண்டன்ஸ் போட்டு போறது இல்ல. அவர் சமூகத்துல உட்கார்ந்து வேதத்தை பிரியமா தியானிக்கணும், வாசிக்கணும். அது பண்ணி இரவும் பகலும் ஒரு வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானா? பாக்கியவானா இருப்பானா, பாக்கியவதியா இருப்போமா. அப்ப இரவும் பகலும் வேதம் வாசிக்கிறீங்களா? வேதங்கிறது நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொக்கிஷம். தேவன் நம்மோடு உறவாட நான் எப்பவுமே சொல்வேன், இட்ஸ் a God's love letter for me. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட சோ தேவன் அந்த லெட்டர்ல எனக்கு என்ன எழுதியிருக்கார், நான் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, அவரோட அன்பென அதெல்லாம் பத்தி பாக்குறது. அப்ப இந்த இடத்துல நம்ம இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கச்சு எப்படி இருப்போம்? பாக்கியவான்களா இருப்போம். அடுத்தது என்னோடு கூட எடுத்துக்கோங்க. யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம். John chapter 20:19 verse. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமீன். அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, அந்த வாரத்துல முதலாம் அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடி இருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்துகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஆகுமோ, அவங்க கொன்னுடுவாங்களோ, அப்படியோ இப்படியோன்னு. இது ஏசப்பாக்கு சிலுவையில அரைஞ்சதுக்கு அப்புறம். அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் எந்த இடத்துல வராரு பாருங்க.
யூதர்களுக்கு பயத்தினால் கதவுகள் பூட்டி இருக்கு, இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்றாராம். யாரை பார்த்து அவர் சமாதானம்னு சொல்றாரு? சீஷர்களை பார்த்து. இன்னைக்கு நீங்க வெறும் பிலீவர்ஸா இருக்கீங்களா, வெறும் விசுவாசிகளா இருக்கீங்களா, இல்ல சீஷர்களா மாறி இருக்கீங்களா? பிலீவர்ஸுக்கும் சீஷர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சீஷர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, விசுவாசிகள் வந்து நம்ம ஆரம்பத்துல வந்து இயேசு கிறிஸ்துவையும் மத்த தெய்வத்தோட ஒரு தெய்வமா ஏற்றுக்கொண்டு இயேசு ஒரு தேவன் வருவோம், இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்வோம். ஆனா சீஷர்கள் எப்படின்னாக்க, இயேசு கிறிஸ்து எந்த வழியில நடந்தாரோ, எந்த வழியில சொல்றாரோ, அவர் என்னென்னலாம் விட சொல்றாரோ, அவர் என்னென்னலாம் வேண்டான்னு சொல்றாரோ, அது அப்படியே அவனோட சொந்த அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றவன் தான் சீஷனா இருக்க முடியும். இன்னைக்கு நீங்க உங்க சொந்த வாழ்க்கையில சிலுவையை சுமந்து வரீங்களா? இயேசுக்காக ஏதாவது பாடுபடுறீங்களா? அப்படி ஏதாவது பாடுபட்டீங்கன்னா நீங்க பாக்கியவான். ஏன்னா நீங்க இயேசுக்கு சீஷர்களா இருக்கீங்க. இயேசுக்கு சீஷர், வேதம் வாசிச்சா நம்ம பாக்கியவான்களா இருப்போம், பிரியமுடன் இரவும் பகலும். ஏசப்பாவுக்கு சீஷர்களா இருந்தா நம்ம பாக்கியவான்களா இருப்போம். எப்படின்னாக்க, அவரோட வழியில நடக்கறச்சு, அவர் பிதாவின் சித்தத்தை செஞ்சது போல நம்ம இயேசு நாம மகிமைப்பட பிதாவின் சித்தத்தை செய்ய அவனவன் தன் சொந்த சிலுவையை சுமந்து கொண்டு வரச்சே, சீஷர்களுக்கு உபதிரவம் பாடு வரும், வராதுன்னு சொல்லல. ஆனா அந்த இடத்துல யார் வந்து நின்றுடுறா? இயேசு வந்து நின்றுட்டு உங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. உலகம் தரக்கூடிய சமாதானத்தை அவர் தரலங்க, தேவனுடைய சமாதானத்தை அவர் தரார், அவருடைய சமாதானத்தை தரார். அந்த சமாதானத்துல பயம் இருக்காது, அந்த சமாதானத்துல வந்து ஆன்சைட்டி வராது, அந்த சமாதானத்துல சந்தேகம் வராது, அந்த சமாதானத்துல வந்து எனக்கு பணம் இல்லையே அப்படியே எப்படின்னு 1008 பிளான்ஸ் எல்லாம் யோசிக்காது. தேவன் கொடுக்கிற சமாதானம் கொஞ்சம் தான் உங்ககிட்ட இருந்தாலும் அதுல கண்டென்ட்டா இருந்து சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும். அப்படிப்பட்ட ஜனங்கள், அப்படிப்பட்ட சீஷர்கள் தான் பாக்கியவான்கள். இன்னைக்கு நீங்க அந்த பட்டியல இருக்கீங்களான்னு பாருங்க. அப்படி இல்லைனாக்கா அந்த பட்டியல வரதுக்கு தேவன் கிட்ட நீங்க உதவி கேளுங்க, நிச்சயமா ஆண்டவர் உதவி செய்வார். என்னோட கூட சங்கீதம் 32வது அதிகாரம் 1வது வசனம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆமீன். எப்பவுமே இந்த வசனம் என்ன வந்து ரொம்ப ஆண்டவர் எனக்கு இதை எப்ப தெரியுமா கொடுப்பாரு? என் பர்சனல் லைஃப்ல என் ஃபேமிலியில சில விஷயங்களா இது பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து என்ன ஏசப்பா நான் மட்டுமா அங்கச்சே, அவர் சொல்லுவாரு, உனக்கு என்ன, நான் சொல்றது நீ வாயை மூடிட்டு நீ செய். அப்போ மத்தவங்களை பத்தி நான் சொல்றேன், அவர் சொல்வாரு, யாருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, யாருடைய பாவம் மூடப்பட்டிருக்கு அவன் பாக்கியவான். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய பாவங்கள் மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. நம்ம இயேசு கிறிஸ்துவனால நம்ம பாக்கியவதிகளா இருக்கோம். யோசிச்சு பாருங்க, நம்ம செஞ்ச பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் அவர் மன்னிக்காம இருந்தாக்க இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம இருக்க முடியுமா? நம்மள மன்னிச்சு, நம்ம மேல இறக்கம் வச்சு, நம்மளை நேசிச்சு, அவர் ரத்தத்தினால நம்மளை கழுவி, நம்மளோட மீறுதல்கள் ஒவ்வொரு வாட்டி மீறுதல்கள் என்ன, அவருக்கு அகெயின்ஸ்டா போறது, அவர் சொல்ற வார்த்தையை ஃபாலோ பண்ணாம, அவருக்கு கீழ்படியாம, ஒவ்வொரு வாட்டி அவர் கொடுத்த கமாண்ட்மெண்ட்ஸ் மீறது, ஏதாவது ஒண்ணு ஒரு இடத்துல சொதப்பிடும்ல. நம்ம வந்து இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தேவன் கிட்ட அன்பா இருனாக்கா, சரி தேவன் கிட்ட அன்பா இருக்கு இது பண்ணுவோம். ஒண்ணு நேசிக்கிறது போல பிறர் மனுஷன் நேசினா அந்த இடத்துல கோட்டை விட்டுருவோம் இல்லையா? சரி நான் மத்த மனுஷங்களை எல்லாம் நேசிக்கிறேன்னு பீப்புள் பிளீசிங் இதுவா போயிடுவோம், ஆனா தேவனை நேசிக்க மாட்டோம். சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம மீறுதல் செய்ய ஆனா அவர் இறக்கமுட்டு நம்ம பாவத்தை மன்னித்து நம்ம அக்கிரமத்தை மன்னிக்கிறார் இல்லையா? ஒழுங்கா வேதம் வாசிக்காம இருக்கும், ஒழுங்கா ஜபம் பண்ணாம, இதெல்லாம் மன்னிக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கும்? பாக்கியவான்களா இருக்கும், பாக்கியவதிகளா. அதுக்காக we should not take Jesus for granted. அவர் தான் என்ன மன்னிச்சுட்டாரே, என் பாவம் மூடப்பட்ட இல்ல ஒரு அளவுக்கு தான். ஒரு நாள் வந்து வைப்பாரு, இல்ல இப்படி பண்ணாது இப்படி பண்ணுன்னு. அதுக்கு முன்னாடி அவர் மேல இரக்கமா இருக்காரு, என் மேல அன்பா இருக்காரு, என் பாவத்தை மன்னிக்கிறாரு, என் மீறுதல்களை மன்னிச்சிருக்காரு. அதனால நீங்க அன்புனால அவர் பக்கம் திரும்பணும். அவர் ஒரு ஹிட்லர் இல்லைங்க, உங்களை அடிச்சு இதுல போட்டு ஜெயில போட்டு இது பண்ணிப்பாங்க. he is not a sadist God. அவர் God is a lovable God. அவர் வந்து அவர் நேசிக்கிறவா, அவர் அன்பே உருவானவர். அப்ப அவர் எப்படி இருப்பாரு? அவர் பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? அவர் நேசிக்கிறத போல அவர்கிட்ட இருந்து அன்பை வாங்கி நம்ம அவரையும் நேசிக்கணும், மத்தவங்களையும் நேசிக்கணும். சோ அப்ப நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு மீறப்பட்டிருக்குல்ல, சோ நம்ம பாக்கியவான்களா இருக்கும். ஆமீன். என்னோட கூட எரேமியா 17வது அதிகாரம் 7-8 வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். ஆமென். யார் ஃபர்ஸ்ட் பாக்கியவான் பாருங்களேன். நான் உங்க நம்பிக்கை இன்னைக்கு எது மேல இருக்கு? உங்க பேங்க் பேலன்ஸ் மேல, உங்க படிப்பு மேல, இல்ல நான் வந்து கீபோர்டு வாசிச்சு நல்லா சபையில வந்து நான் பாட்டு பாடுறேன், நான் ஆராதிக்கிறேன்னு உங்களோட டேலண்ட் மேல, இல்ல உங்க சொத்து இது மேல, உங்க ரிலேஷன்ஸ் மேல, இல்ல உங்களுக்கு இருக்கிற மத்த ஏதாவது ஒரு சூழ்நிலையில அதுல உங்களோட நம்பிக்கை இருக்கா? இல்ல இன்னைக்கு உங்க நம்பிக்கை கர்த்தர் பேர்ல இருக்கா?
கர்த்தர் பேர்ல நம்பிக்கை இருந்ததுனாக்கா பாக்கியவான் பாக்கியவதியா இருப்போம். அது மாத்திரம் இல்ல, அவன் தண்ணீரண்டில் நாட்டப்பட்டதும், எப்படி அந்த சங்கீதம் 1ஆவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா தெரியும், அதுல வரும் தெரியுமா, நீர்காலண்டையில் நடப்பட்ட அது மாதிரி. சோ அந்த தண்ணீரண்டையில எப்பவுமே தண்ணி போகாத செடி மரம் என்ன ஆகும், வாடிடும், அது காய்க்காது, பூக்காது, கனி கொடுக்காது. ஆனா தண்ணீரண்டையில நடப்பட்ட செடியா எப்படி இருக்குமா, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுக்கிறதும், அதாவது ஓவர் தண்ணி போனாலும் அழுகிடும். அது அந்த கால்வாய்க்கு ஓரமா நெற்று, அதாவது தேவையான தண்ணி வரும், எதுவும் அதிகமாயிடாதபடிக்கு எல்லாம் அழகா என்னென்ன தேவையோ அதெல்லாம் கலந்து, அது பாருங்க, கால்வாய் ஓரமா தன் வேர்களை விடுகிறோம், அந்த வேரெல்லாம் விடுமா. உஷ்ணம் வருகிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி, வெயில் காலமான இருந்தாலும் சரி, மழை பெய்யலனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வருத்தமே கிடையாதுங்க. நான் கனி கொடுப்பேன் அப்படி நம்மளால சொல்ல முடியுதா? துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் இல்ல நான் இயேசுக்காக கனி கொடுப்பேன் சொல்ல முடியுதா? இந்த மரம் ஏன் இது கனி கொடுக்குது, ஏன் அந்த கால்வாய் ஓரமா நடப்பட்டிருக்கு, ஏன் அந்த சொல்லு அவன் தண்ணீர் நாட்டப்பட்டது போல இருக்கான், ஏன் அப்படின்னாக்கா நம்பிக்கை கர்த்தர் பேர்ல இருக்கிறதுனால. இன்னைக்கு உங்க நம்பிக்கை கர்த்தர் பேர்ல மாத்திரம் இருந்ததுன்னா செகண்ட் ஆப்ஷனே வரக்கூடாது. இப்ப ஒரு விஷயம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டாரு அப்படின்னாக்க கண்டிப்பா ஓகே, கர்த்தர் பார்த்துக்கணும், அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு அதுல இறங்குங்க. உங்க மைண்ட் அப்ப என்ன பண்ணும், ஓகே கர்த்தர் இன்னைக்கு இந்த மாதிரி வெளியில போக வேண்டாம்னு சொல்றாரு, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நான் வேணா ஒரு ரெயின் கோட் எல்லாம் போட்டுட்டு கொடையை எடுத்துட்டு வேணா வெளியில போய் பாக்குறேன், அவர் தான் வெளியிலேயே போகாதுன்னு சொல்றாரு, எதுக்கு அத்தனை இது பண்ணணும்? சோ அது உங்க மைண்ட்ல வர செகண்ட் தாட், தேவையே இல்லை. அவர் சொல்லிட்டாலும் அதுக்கு அப்படியே ஒபே பண்ணணும். அவர் நம்பிக்கை அவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் பார்த்து கொள்வான்னு இருக்கடிச்சு நிச்சயமா நம்ம வெக்கப்பட்டு போக மாட்டோம். வருத்தமின்றியும், அதாவது வெயில் அடிச்சாலும் சரி, மழை இல்லைனாலும் சரி, எந்த வேணா நடத்தி போட்டோம், நான் கர்த்தருக்காக கனி கொடுப்பேன்னு நம்மளால கர்த்தருக்காக கனி கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஜனம் எப்படி பாக்கியவானா இருப்போம். ஆமீன். அடுத்தது என்னோட கூட என்னாகமம் 6ஆவது அதிகாரம் 24-26 வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமீன். சோ அடுத்தது படிங்க. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறுவார்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். இது என்னன்னாக்கா கர்த்தர் கொடுக்கிற இது வாக்கு தத்துவம், ப்ராமிஸ் நம்மளுக்கும் நம்ம ஜெனரேஷன்ஸ்க்கும் எல்லாருக்கும். என்னன்னாக்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ணுவாரு. எப்ப பிளஸ் பண்ணுவாரு? நீ கர்த்தருக்குள்ள ஒழுங்கா வேதம் வாசிச்சு, கர்த்தரோட கூட ஒழுங்கா நடந்து, ஜெபம் பண்ணி, மத்தவங்களுக்காக ஜெபிச்சு, உண்மையை உத்தமா இருந்து, ஊழல் செய்யாம, லஞ்சம் செய்யாம, லஞ்சம் வாங்காம, பொய் சொல்லாம, திருடாம, வேசித்தனம் விபச்சாரத்தனம் பண்ணாம, ஒழுங்கு உண்மையை உத்தமமா இருக்கரிச்சு, கர்த்தரையே நம்பி இருக்கரிச்சு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை, அவருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை, தசம பாகங்கிறது ஒரு வருத்தத்தோட ஐயோ என்ன அடிச்சிருவார் அப்படிங்களா இல்லைங்க. எல்லாமே சகலமும் தேவனால் தேவனுக்கென்று உண்டாகப்பட்டது. சோ நம்மளை உண்டாக்கினவர், நம்ம மூலியமா நம்மளை வேலை செய்ய வைக்கிறார், நம்மளை படிக்க வைக்கிறார், எல்லாமே அவராலே அவருக்கு இருந்துச்சு. அது மூலியமா வர நன்மைகளும் அவருக்கே உரியது. அவர் கொடுக்கறத அவருக்கு நம்ம கொடுத்து அவர்கிட்ட நன்றி சொல்லி ஒரு கிராட்டிடியூட, ஒரு நன்றி உணர்ச்சியோட எடுத்து கொடுக்கறது தான் தசம பாகம். நீங்க அதுக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் வச்சிடாதீங்க. அது நீங்க கர்த்தருக்குள்ள அவர் கொடுத்தது உண்மை உத்தமா மனசார மன ரம்யத்துடன் தேவனுக்குன்னு கொடுக்கறச்சே அப்படிப்பட்ட ஜனம் நிச்சயம் பாக்கியவனா இருக்கும். அப்ப கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். அவருடைய முகத்தை உண்மையில பிரசன்னம். மோசே மலையில இருந்து இறங்கி வரைச்சே ஜனக்கூட்டங்களால் பார்க்கவே முடியலையாம். ஏன்னா தேவனோட மகிமை மோசையோட மூஞ்சில அவ்வளவு ஒரு வல்லமையா இறங்கி இருந்தது. அப்போ அந்த மனுஷன் முகத்துல வெறுமனே அவன் முகத்துல அந்த வல்லமை அவரோட இருந்தது, அந்த வல்லமை அப்படி இருக்குன்னா அப்ப அவர் முகத்தை நம்ம பிரசன்னமாக்கினா நம்ம முகம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு ஒரு பரிசுத்த தேவன்க, அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட மகிமை. அப்படி நம்ம இருக்கணும்னு ஆசை இல்லையா? அப்படி இருக்கணும்னா நம்ம பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், தேவனுக்கு பயந்து இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். தேவன் கொடுத்த கட்டளை உன் முழு ஹிருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட, முழு பலத்தோட உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூர்வாயாக, நேசிப்பாயாக. அதே போல அடுத்த கட்டளை என்ன? உன்னை நீ நேசிக்கிறது போல. நீங்க பல வாட்டி எல்லாரும் சொல்லு, நானும் ஒரு காலத்துல சொல்றேன், நான் என்னையே நேசிக்கிறது இல்லைன்னு. அது தவறு. நான் என்ன நேசிக்கலன்னா நான் தேவனுக்கு விரோதமா இருக்கேன். ஏன்னாக்கா என்ன படைச்சவர் தேவன், நான் யாரு என்ன வெறுக்கிறதுக்கு? நான் என்னையும் வெறுக்க கூடாது, மத்தவங்களையும் வெறுக்க கூடாது. இப்ப யாராவது என்ன அடிக்கணும்னு நான் நினைப்பேனா, யாராவது என்ன ஏமாத்தணும்னு நினைப்பேனா, யாராவது என்ன கொலை செய்யணும்னு நினைப்பேனா, யாராவது என்கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு நினைப்பேனா, யாராவது என்கிட்ட கோபம் போடணும், சண்டை போடணும்னு நினைப்பேனா? இல்ல. அப்போ என்கிட்ட எல்லாரும் எப்படி இருக்கணும்னு நினைப்பேன்? அன்பா இருக்கணும், நல்ல மரியாதை கொடுக்கணும், நல்லா எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு. அப்ப அது மாதிரி நான் மத்தவங்க கிட்ட நடந்துக்கிறது தான்
நான் என்ன நேசிக்கிறத போல மத்தவங்களை நேசிக்கிறது. எனக்கு ஒரு தீமை வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்ல, அப்ப மத்தவங்களுக்கும் தீமை வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறோம். நான் ஒரு நாச மோசத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சோ மத்தவங்க நாச மோசத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சோ இதெல்லாம் செய்யச்சு என்ன செய்வார் ஆண்டவர்? தம்முடைய முகத்தை நம்ம மேல் பிரசன்னமாக்கி நம்ம மேல் கிருபையா இருப்பாங்க. கிருபைங்கிறது நான் ஒரு நல்லவனோ இல்ல நீங்க நல்ல இல்ல, அதுக்கு தகுதியே கிடையாது. ஆனா அவர் நம்ம மேல வச்ச அன்பு, அவர் நம்ம கிட்ட காண்பிக்கிற அந்த இரக்கமும் தயவும், அது நம்ம மேல வச்சுக்க கிருபை. அடுத்தது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்பதை. இது ரொம்ப யோசிச்சு பாருங்க. பணம் இருக்கும், எல்லா ஆஸ்தி சம்பத்து எல்லாமே இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், ஆஹா ஒண்ணு கேட்டாக்க என்ன இல்லைன்னா உடம்பு ஃபுல்லா நோய், எல்லாம் வியாதி, ஒரே பயமா இருக்கு. எப்ப திருட எடுத்துட்டு போவான், எப்ப என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குன்னு. சோ சமாதானம் இல்ல. படிப்பு இருக்கும், நல்லா படிச்சு ஓஹோன்னு வருவாங்க, கேட்டாக்க வேலையில போட்டு டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்க, என்னால நிம்மதியே இல்லைன்னு. படிக்கிற பிள்ளைங்களை கேட்டா காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் போட்டு அப்படி வறுத்து எடுக்கிறாங்க, எனக்கு சமாதானம் இல்லைன்னு. ஆனா தேவன் கொடுக்குற சமாதானம், நம்ம எந்த இடத்துல பணம் இருக்கோ இல்லையோ, காசு இருக்கோ இல்லையோ, பதவி இருக்கோ இல்லையோ, சம்பள உயர்வு வருதோ இல்லையோ, குழந்தை இருக்கோ இல்லையோ, கல்யாணம் ஆகுதோ இல்லையோ, மரணமோ இன்பமோ சாவோ துக்கமோ எது வந்தாலுங்க அவர் சமாதானம் நம்ம கிட்ட வரைச்சு அது நிச்சயமா நம்மள என்ன கலங்கடிக்காது, வருத்தப்பட வைக்காது, அந்த சமாதானம் நிலைச்சிருக்கும். அப்ப இவ்விதமா அவர்களின் நாமத்தினால், இஸ்ரவேல்ல ஒரு பழக்கம் இருக்கு. அவங்க எல்லாரும் எப்படின்னாக்கா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களோட பிள்ளைகளை இந்த வசனத்தை சொல்லி தினம் அவங்களை பிளஸ் பண்ணுவாங்க. சோ இது மாதிரி இவ்விதமாய் அவர்களின் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர்கள் கூறுவார்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். சோ இன்னைக்கும் கூட நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து இந்த வசனங்களை சொல்லி ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தினால் தேவநாமம் மகிமைப்படும். நிச்சயமா கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். சரி, இதெல்லாம் பாக்கியவானா இருக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்துட்டோம். யாரெல்லாம் எப்படி இருந்தா பாக்கியவான்? நான் அந்த மாதிரி பாக்கியவான் ஆகணும், நான் பாக்கியவதி ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும்? என்னோட கூட மத்தேயு 5வது அதிகாரம் 5-12 எடுத்துக்கோங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒரு நிமிஷமா. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எப்படிப்பட்ட குணம் உள்ளவங்க பாக்கியவான்கள்? சாந்த குணம் உள்ளவர்கள். சோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்க பைபிள் எல்லாரும் கொண்டு வந்திருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்க சுபாவம் எப்படி இருக்கு? சாந்தமா இருக்கா இல்ல முன்கோபியா இருக்கீங்களா? முன்கோபினாக்க தொட்டதுக்கெல்லாம் கோபம் வந்துடும், சகிப்பு தன்மையே கிடையாது, ஐயோ கண்ட்ரோலே பண்ண முடியாது, எதுக்குனாலும் உடனே கோபம் வரும். அப்படிப்பட்ட சுபாவம் இருக்கா இல்ல உங்ககிட்ட சாந்த குணம் இருக்கா? நீங்க சாந்தமா இருந்தீங்கன்னா நிச்சயமா பாக்கியவான்களா இருப்பீங்க. ஏன்னா ஏசப்பா எப்பவுமே சாந்தமா தான் இருந்தார். அவர் அவ்வளவு ஒரு பொறுமை, அவ்வளவு ஒரு சாந்தம். அவரை யோசிச்சு பாருங்களேன். அவரை சிலுவையில அறைய போறாங்க, அவரோட கூடவே வந்த சீஷனே காட்டி கொடுக்க போறான். எல்லா மரண அவஸ்தையும் அந்த பிளஷ்ல கண்டிப்பா அவர் தேவனா இருந்தாலும் மனுஷகுமாரா இருந்தாலும் பிறந்தாரு. நம்ம அனுபவிக்கிற பாடு எல்லாமே தான் அவர் அனுபவிச்சாரு. சோ இந்த பாடு உபதிரவங்கள்லாம் நமக்கு லேசா கையில் அடிபட்டாலும் காலில் அடிபட்டாலும் அம்மா அப்பான்னு எவ்வளவு கதறணும், உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றோம், இது பண்றோம். அவர் தெரிஞ்சே, அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் கைகள்ல ஆணினால அடிக்கப்பட போகுது, கால்கள் ஆணினால அடிக்கப்பட போகுது, அவர் நெத்தியில முள்முடி அவர் தலையில. அது மாத்திரம் இல்ல, இங்க விழால அவங்க குத்த போறாங்க ஈட்டினால, அதெல்லாம் எவ்வளவு வலிச்சிருக்கும். ஆனா அதுலயும் அவர் என்ன பண்ணாரு? சாந்தமா தான் சகிச்சுக்கிட்டாரு. என்ன எப்படி நீங்க பண்ணலாம், அந்த இடத்துல பண்ணல. என்ன எப்படி நீங்க இது பண்ணலாம், அவர் நான் யார் தெரியுமா அப்படின்னு அந்த இடத்துல தன்னோட அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குங்க, தன் யார் வெளிப்படுத்துறதுக்கு அவருக்கு எல்லா அதிகாரம். ஆனா அந்த இடத்துல அவர் எதுவுமே அவர் சாந்தமா இருந்தார். அவர் முகத்துல எச்ச துப்பினாங்க, அடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன சொன்னாரு? இவர்கள் செய்கிறது என்ன என்று அறியாமல் செய்கிறார்கள். அதுதான் அந்த சாந்த சுபாவம். அதாவது சண்டை வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, போராட்டம் நடக்குது, நான் வாயே திறக்க மாட்டேன், நான் அந்த இடத்துல சண்டைக்கே போல, நான் சாந்தமா இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள 1008 ஓடும் தெரியுமா? அது சாந்த சுபாவம் கிடையாது. அது ஹிப்போக்ரட்டிக், அது மாயமாலும். ஒரு பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் அந்த இடத்துலயும் இல்ல, தேவனை போலதோ எல்லா பிரச்சனையும் நடக்குது. அவரை கொல்லவே வந்தாச்சு, அவரை அடிச்சு துன்புறுத்தி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்துலயும் அவர் சாந்தமா தான் இருந்தார். அதுதான் சாந்த சுபாவம். அவங்க தெரியாம பண்றாங்க. அவரோட ஆத்மா, அந்த அன்பு அப்படியே பெருகி வருது தெரியுமா? அன்பு இருக்கிற இடத்துல அந்த சாந்த சுபாவம், மன்னிக்கிற சுபாவம் நிச்சயமா வரும். ஆமீன். அடுத்தது, நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆமீன். நீதியின் மேல் அப்படின்னாக்க நம்ம சுய நீதி இல்ல. நான் நல்லவ, நான் இவ்வளவு வயசாச்சு, நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும், நான் தான் போய் காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் சம்பாதிச்சிருவாருன்னு ஒரு புருஷனோ ஒரு அப்பாவோ சொல்லலாம். இல்ல அம்மா நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் சமைச்சுக்கிட்டே இருக்கேனே, நான் வீட்டு வேலைகள்லாம் செய்யறேனே, எனக்கு ஒரு ரெஸ்ட் இல்லையா? இதெல்லாம் நம்மளோட சுய நீதி. இந்த நீதி மேலே தாகமா இருக்கிறது இல்ல. இந்த இடத்துல சொல்றது கர்த்தருடைய நீதியின் மேல். கர்த்தருடைய நீதி எப்படி இருக்கும்னாக்க அது உண்மையா இருக்கும்,
பரிசுத்தமா இருக்கும், பக்தி வைராகியத்தோட இருக்கணும். லைக் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கும் அந்த நீதியில. கர்த்தருக்குன்னு ஏதாவது செய்யணுங்கிறது இருக்கும், தேவனை போல தேவனோட பிள்ளையா வாழணுங்கிறது இருக்கும், அந்த இடத்துல பரிசுத்தம் இருக்கும், உண்மை இருக்கும், அந்த இடத்துல வைராகியம் வராது, கோபம் வராது, இருமாப்பு வராது, சண்டை வராது. அப்ப அந்த நீதி இருக்கணும். உம்முடைய நீதி எங்க பரலோகத்துல இருக்கிறது போல பூமியிலெங்கும் வருவதாக நம்ம ஜெபிக்கிறோம். என்ன அந்த இடத்துல இருக்கிறது போல எல்லாரும் ஈக்குவலா பாக்குறது, எல்லாரும் ஈக்குவலா நடத்த, அந்த மாதிரி அவருடைய நீதி. அந்த நீதியில நம்ம கர்த்தர் ஒருவரே ராஜாதி ராஜா, இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள தேவன் என்று அவரை ஏற்றுக்கொண்டு அவரோட ராஜ்யத்துல எல்லாரும் வாழும்படி அந்த நீதியில அவரே வழியும் சத்தியமா இருக்காரு இல்லையா, அந்த வழியில எல்லாரும் நடக்கணும், எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும்னு அந்த தாகம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் நீதி, கர்த்தருடைய நீதி. அந்த நீதியின் மேல நீங்க பசிதாகமா இருக்கீங்களா? ஆத்ம பாரம் இருக்கா? மத்தவங்களுக்காக கஷ்டப்படுறீங்களா? மத்தவங்களுக்காக இயேசு கிறிஸ்து அவர் ஒரு என்ன சொல்றது, தனக்கு ஊழியம் செய்யணுங்கிறதுக்காக வரல, அவர் தேவனுக்கும் தேவனுக்குள்ள மத்தவங்களுக்கும் ஊழியம் செய்யறதுக்கு தான் வந்தார். அது மாதிரி நம்ம செய்யறோம், அது கர்த்தருடைய நீதியா இருக்கு. சோ அந்த மாதிரி நீதி மேல நம்ம பசிதாகமா இருக்கும்னாக்க அது நம்ம பாக்கியவான்களா இருப்போம். அது மாத்திரம் இல்லையா, அவர்கள் திருப்தி அடைவார்கள். எப்படி திருப்தி அடைவாங்க? சாப்பிடவே ஒண்ணு இல்லைனாலும் திருப்தி அடைவாங்க, ட்ரெஸ்ஸே அதிகமா இல்லைனாலும் திருப்தி அடைவாங்க, பணம் காசு இல்லைன்னா திருப்தி அடைவாங்க, இல்ல ஒரு சாதாரண குடிசை வீட்டுலதான் இருக்கணும்னாலும் திருப்தி அடைவாங்க. வாழ்விலும் தாழ்விலும் எதுலயும் இருந்தாலுமே அவங்க திருப்தியா இருப்பாங்க. ஏன்னா கர்த்தருடைய நீதியில பசிதாகத்தோட இருக்கிறவங்க. அடுத்தது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமீன். இப்ப நீங்க இறக்கம்னாக்க உங்க வீட்டுல யாராவது வேலை செய்யறவங்க இருக்கலாம், இல்ல அக்கம் பக்கத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது, நீங்க மட்டுமே சமைச்சு சாப்பிடுறத கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கும் சேர்த்து சமைச்சு கொடுக்கறது, இல்ல உங்க தெரு ஓர்கடல போனாலும், இல்ல எத்தனையோ நீங்க பாத்தீங்கன்னா இந்து ஆலயங்கள் வாசல்ல, நிறைய கோவில்கள் வாசல், சர்ச் வாசல் எல்லாம் நீங்க பாக்கறச்சே அங்க பிச்சை எடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு சாப்பாடோ பணமோ கொடுத்து, அது மாத்திரம் இல்ல, அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லி, ஏசப்பாவோட அன்பை சொல்லி நீங்க அவங்க மேல இரக்கமா இருக்கறச்சே, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார். நீங்க மத்தவங்களுக்கு இறங்கறச்சே தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார். நம்ம மத்தவங்களுக்கு என்ன செய்யறோமோ அதுதான் தேவன் நமக்கும் செய்வார். அடுத்தது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமீன். இருதயத்துல சுத்தம் இருக்கணும். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில பேசக்கூடாது, உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில அது மாயமாலமாயிடும். இருதயத்துல சுத்தம் இருக்குனாக்கா அதுக்காக உங்க வீட்டு விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் ஓப்பனா சொல்லணுங்கிறது இல்ல. இந்த இடத்துல ஞானமா இருக்கணும், விசேஷமா பெண்கள் ஞானமாவும் இருக்கணும். இருதயத்துல சுத்தமா இருக்கணும்னா யார பத்தியும் உங்களுக்கு சத்ருவே இருந்தாலும் அந்த கெட்டு போகணும், அழிஞ்சு போகணும், நாசமாகணும்னு நினைக்க கூடாது. ஆனா தேவன் கிட்ட, ஆண்டவரே எனக்கு கஷ்டமா இருக்கு, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு போகாதீங்க. உங்களை யாராவது இல்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு போங்க. தேவன் கிட்ட சொல்லுங்க, எனக்கு இது கஷ்டமா இருக்கு, எனக்கு வருத்தமா இருக்கு, இருந்தாலும் நீர் என்ன மன்னிக்கிறத போல நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இதுதான் இருதயத்துல சுத்தம் உள்ளது. இருதயத்துல சுத்தம் இருக்குன்னா எந்த நினைப்புமே வராது. எஸ், நான் பெர்ஃபெக்டா இருக்கு, ஆஹா ஓஹோனா அப்படி நம்ம இருந்தோம்னா இன்னைக்கே தேவன் நம்மள பரலோகத்துக்கு எடுத்துட்டு போயிருப்பார். நம்ம யாரும் அப்படி ஆகல, கரெக்டா? சோ நம்ம உள்ளுக்குள்ள அந்த தேவையில்லாத எண்ணங்கள் வரைச்சு அது தேவன் அறிக்கைட்டு மன்னிப்பு சொல்லி, என்கிட்ட இந்த சுபாவத்தை எடுத்துருங்க, நான் சுத்தமா இருக்க விரும்பல, நான் யாரை பார்த்து பொறாமப்பட விரும்பல, எந்த சுபாவம் உங்களுக்குள்ள வருதோ தேவன் அறிக்கைட்டு அது எடுத்துட சொல்லுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் அந்த எப்படியா நம்ம தேவனை தரிசிப்போமா? நம்ம பாக்கியவான்கள் மாத்திரம் இல்ல, தேவனையே நம்ம தரிசிப்போம். ஆமீன். அடுத்தது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆமீன். மெயினா நான் ஒரு ஃபேமிலிக்கு இது சொல்றேன். உங்க ஃபேமிலியில கணவன் மனைவிக்குள்ள இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கலாம், சகோதர சகோதரிக்குள்ள இருக்கலாம், எப்படி வேணாலும், இல்ல மாமியார் மருமகள், வாட் எவர் இட் இஸ், அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணம். நம்ம போய் அவங்களே ஏதோ ஒரு புரிதல் இல்லாம தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த புரிதல் இல்லாத நேரத்துல ஒருத்தர் பக்கம் போய் தயவு செஞ்சு சப்போர்ட்டா பேசவே பேசாதீங்க. நான் கர்த்தருக்குள்ள அனுபவத்தை சொல்றேன். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னாக்க, தேவன் கிட்ட ஃபர்ஸ்ட் தேவனை சார்ந்து ஜெபம் பண்ணணும். ஏசப்பா, இந்த சண்டையை நாவி இந்த இடத்துல இருந்து நீக்கி போகட்டும், இவங்களுக்குள்ள சமாதானத்தின் தேவனே சமாதானத்தை தருவீராக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் அவங்களை ஆற போட்டுட்டு ஒருத்தரை கூப்பிட்டு, யாரு புரிஞ்சுப்பாங்க அந்த விஷயத்துல உங்களுக்கு தெரியும் வரும்ல, அவங்கள கூப்பிட்டு தேவனை பத்தி சொல்லி நீ விட்டு கொடுக்கணும், இந்த இடத்துல இப்படி ஆயிருக்கு, அது பொறுமையா நீங்க சொல்றச்சு அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களே ஒன்னா ஒத்து போல ஏதோ ஒரு விஷயத்தினாலதான் அங்க சண்டே ஆர்குமெண்டே வருது. நம்ம போய் ஒருத்தர் பக்கத்துல சப்போர்ட்டிவா பேசுறச்சு அங்க என்ன ஆகும், எரிகிற நெருப்புல இன்னும் எண்ணெயை விடுற மாதிரி ஆயிடும். சோ அந்த வேலையை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சமாதானம் பண்றவங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, எதுவா இருந்தாலும் சமாதானம் பண்றவங்க எப்படியோ பாக்கியவான்களா இருப்பாங்க. ஆமீன். அப்ப தேவனுடைய நம்ம புத்திரர்களா இருப்போம். நம்ம தேவனுடைய புத்திரா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சண்டையை மூட்டி விடுறவங்களா இருக்கக்கூடாது, சமாதானம் பண்ணுவர்களா இருக்கணும். ஆமீன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆமீன். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமீன். நீதி நிமித்தம்
இப்போ வந்து ஒண்ணுமே இல்ல, ஏசு கிறிஸ்து நிமித்தம் உங்க வீட்டுல நீங்க தான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. உங்க வீட்டுல எல்லாரும் உங்களை அசட்டை பண்றாங்க, தள்ளுறாங்க, எந்த நல்லது கெட்டதுக்கும் உங்களை கூப்பிடல, இல்ல உங்க ஒதுக்குறாங்க. உங்க படிக்கிற காலேஜ்ல இருக்கலாம், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க இயேசுவை பின்பற்றுங்கன்னு ஒரு குரூப்பா உங்களை அப்படியே அசட்டை பண்றாங்க. உங்க ஆபீஸ்ல இருக்கலாம் ஆசனா, அதுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. நீங்க பாக்கியவான்கள். ஏன்னா நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு சொந்தமா இருக்குமா. அப்ப நம்மள அந்த மாதிரி யாராவது நம்மள அந்த மாதிரி துன்புறுத்தினாக்க கண்டிப்பா அதுவும் இந்த காலகட்டத்துல நடக்கும். அதுக்காக உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை இது பண்ணலாம், இல்ல உங்களுக்கு வர வேண்டிய மார்க்களோ நன்மைகளோ இல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோ இல்லாம போகலாம். அதனால ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு போகலாம், சொந்த பந்தங்கள் விட்டுட்டு போகலாம். அதுக்காக யார் வந்தாலும் யார் போனாலும் கவலை இல்லை. இயேசு நம்மளை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நம்மளும் அவரை விட்டு விடாதபடிக்கு அவரையே சார்ந்து கொண்டிருக்கச்சே நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஆமீன். அடுத்தது, என்னிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆமீன். ஏசப்பாவுடைய நிமித்தம் நம்மளை பத்தி இல்லாதும் பொல்லாததுமா, நீங்க பணத்துக்காக ரட்சிக்கப்பட்டீங்க அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் சொல்லலாம், இல்ல நம்ம செய்யாத காரியங்களை சொல்லலாம், இல்ல எப்படி வேணாலும் நம்மள இல்ட்ரீட் பண்ணலாம். நீங்க ஏசு பின்னாடி போனீங்களே, உங்க குடும்பத்திலேயே நன்மைகள் வந்ததா, உங்க சபையில நன்மை வந்ததா, இது வரைக்கும் நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, உங்களுக்கு அந்த இயேசு என்ன எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த இடத்துல நம்மள திருப்பி சொல்லு ஆண்டவர் சொல்லல, வாய மூடி. ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் நம்மளது இல்ல. அவங்க வந்து வெறும்னா நம்ம மேல ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் போடணும், ஒரு என்ன சொல்றது, ராங்கான ஒரு தவறான குற்றச்சாட்டு நம்ம மேல வைக்கணும் தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்ல. நம்ம அமைதியா சாந்தத்தோடு இருக்கறச்சே அப்ப சொல்லணும், ஏசப்பா இவங்களை மண்டியும் இவங்களை செய்யறது என்னன்னு தெரியாம செய்கிறார்கள் சொல்றச்சு. நிச்சயமா அந்த இடத்துல என்னவா இருப்போம், நம்ம பாக்கியவான்களா இருப்போமா. ஏன்னாக்கா அவரோட நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நீங்க ஊழியம் செய்யறதுனால உங்க பேர்ல என்ன வேணாலும் சொல்லலாம். கர்த்தருக்கு தெரியும் நீங்க ஊழியத்துல எப்படி இருக்கீங்கன்னு. நம்ம எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. நிச்சயமா தேவனை சார்ந்து இருக்கச்சே அந்த இடத்துல தேவன் வைக்கப்பட்டு போகாது, பாதுகாத்துக் கொள்வார். ஆமீன். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமீன். நம்ம சந்தோஷப்பட்டு என்னவோ களி கூறணும். நம்ம ஏன் களி கூறணும், நம்மள துன்பப்படுத்துறதுக்காக. நீங்க கேட்பீங்க, என்னம்மா துன்பப்படுத்தினா சந்தோஷப்பட சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளுக்கு முன்னாடி இருந்த எத்தனை தீர்க்கதரிசிகள் பாருங்க, எத்தனையோ ஏசாயால இருந்து எரேமியா எல்லாரையுமே யாரையுமே விட்டு வைக்கல, எல்லாரும் துன்பதான் படுத்திருக்காங்க. பவுல பாருங்க, பேதுருவை பாருங்க, எல்லாரும் துன்பப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் விடுங்க. இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அவர் தான் மெய்யான பெரிய தீர்க்கதரிசி, அவரையே துன்பப்படுத்தினாங்க. நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். ஆனா அவர் நிமித்தம் அவர் நாமத்துக்குன்னு நம்ம அந்த கஷ்டத்தை உபதிரவத்தெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறச்சே எப்படி இருப்போம், நம்ம தீர்க்கதரிசிகள்லாம் முன்னிருந்து நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியா காமிச்சிட்டு போயிருக்காங்க இல்லையா. அப்போ பரலோகத்துல நம்மளுக்கு பலன் ரொம்ப மிகுதியா இருக்கு. நம்ம எல்லாரும் நோக்கம் என்ன, ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவருக்காக இங்க பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, தேவநாம மகிமைக்க நீங்க வாழணும், ஒரு நித்திய ஜீவனை போய் அடையணும், பரலோகம் போகணும்னு. அது ஒரு நோக்கம், அந்த ஒரு இலக்கு இல்லையா. நம்மளோட டெஸ்டினேஷனே அதுதான். சோ அங்க போறச்சே நம்மளுக்கு அதுக்கான பலன் மிகுதியா நிறைய இருக்குமா. மிகுதியானா எனக்கு தெரியாது எப்படி இருக்கும்னு, நம்ம எல்லாரும் கத்துக்கிட்டு அங்க போகிறச்சேதான் நம்மளுக்கு தெரியும். அவர் செய்யற கிரியைக்கான பலனை நிச்சயமா ஆண்டவர் நமக்கு இங்கேயும் தருவார், அங்கேயும் தருவார். ஆமீன். அடுத்தது, இது வந்து நம்ம எதுக்காகனாக்க, நான் இந்த வசனங்கள்லாம் நான் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னாக்க, எப்படி எல்லாம் இருந்தாக்க நம்ம பாக்கியவான்களா இருக்கணும்னா என்ன செய்யணும், சாந்த குணமா இருக்கணும், நீதியின் மேல் பசிதாகமா இருக்கணும், இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும், இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களா இருக்கணும், சமாதானம் பண்ணவர்களா இருக்கணும், நீதியின் நிமித்தம் துன்பப்படுறவர்களா இருந்தா பரவாயில்ல, அதே மாதிரி இயேசுவின் நிமித்தம் நம்ம நிந்திக்கப்பட்டா பரவாயில்ல, அவர் எல்லா பாடு உபத்திலையும் சந்தோஷப்பட்டு களி கூறணும் அப்படின்னு. அடுத்தது இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, கர்த்தருடைய வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டாக்க நம்ம பாக்கியவான்களா இருப்போம். என்னோட கூட நீதிமொழியின் புஸ்தகம் 4:5, ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி, வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. ஆமீன். என்னத்தை சம்பாதிக்கணுமா, ஞானத்தை சம்பாதிக்கணுமா, புத்தியை சம்பாதிக்கணுமா. கர்த்தருடைய வாயின் வார்த்தைகளை விட்டு விடாமல் இருந்தா நம்ம எப்படி இருப்போம், பாக்கியவானா இருப்போம். கர்த்தர் உங்களுக்கு சாதாரண மனுஷன் கொடுக்குற அட்வைஸ் யோசிச்சு பாருங்களேன், அது ஏதோ ஒரு இடத்துல போய் கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு இடத்துல அது ஃபிளாப் ஆகும், இல்லைன்னா தவறுதலா முடியும், கண்டிப்பா வந்து சொதப்பிடும். ஆனா தேவன் தர ஞானம் இருக்கு இல்லையா, அவரோட அந்த புத்தி அவர்கிட்ட கேட்டு சம்பாதிக்கிறச்சே அது எப்படி இருக்குமா, வாசிங்கம்மா. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. முதலேந்து ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. ஆமீன், 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 ஆமீன். சோ அவர் புத்தியும் ஞானத்தையும் அவர்கிட்ட சம்பாதிக்கணும். அவர் சொல்ற வழியை விட்டு விலகாம, அவர் சொல்ற அட்வைஸை கேட்டு அது வழி விலகாம அப்படி இருக்கறச்சே நம்ம எப்படி இருப்போம், பாக்கியவான்களா இருப்போம். ஆமீன். அடுத்தது, நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தை, அது அவரோட டீச்சிங்ஸ், அவர்
சொல்லி கொடுக்கறது புரிஞ்சு கொடுத்து தான் இந்த காரியம். அவர் ஞானமும் அவர் புத்தியும் கொடுத்து அந்த அட்வைஸை அவர் புரிந்து கொள்ளுது. அடுத்தது நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது. லூக்கா 11வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். ஆமீன். அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு, இதுக்கு முன்னாடி அப்படியானாலும் மேல பாருங்க, அவர் இவைகளை சொல்லுகிற ஜனக்கூட்டத்திலிருந்து ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உண்மையை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்று சத்தமிட்டு சொன்னாள். அதாவது அவங்க அம்மாவை வந்து பிரைஸ் பண்ணி சொல்றாங்க அவங்க பாக்கியவதி அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றார், அப்படி இருந்தாலும் தேவன் அதை விட என்னமா, எங்க அம்மா பாக்கியவதி தான், ஆனா அதெல்லாம் விட யார் பாக்கியவான்களா, பாக்கியவதி இயேசு கிறிஸ்துவ சுமந்த மரியாள் பாக்கியவதி நாங்க சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, அதை விட பாக்கியவதி யாரு, பாக்கியவான்கள் யாரா இருக்க முடியும்னா என்ன சுமந்ததுனால மட்டும் இல்ல. அடுத்தது பாருங்க, அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுவர்களே அதிக பாக்கியவான்கள். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் சொல்றோம்ல, இயேசு கிறிஸ்துவ சுமந்தாங்க அவங்க மரியாள் எவ்வளவு பாக்கியவதி, கண்டிப்பா பாக்கியவதி, she is blessed, there is no doubt. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, அதை விட தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிஞ்சு அதை காத்து கொண்டு அந்த வார்த்தையை பயபக்தியோடு அதன்படி நடக்கிறவங்க தான் பாக்கியவான். அதுவும் என்னவா, அதிக பாக்கியவான்கள், அதை விட பெஸ்ட், இன்னும் அதிகமான பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஆமீன். அடுத்தது நம்ம வந்து காணிக்கை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி காணிக்கையா இருக்கட்டும், இல்ல தசமபாகட்டும், இல்ல மத்தவங்களுக்கு இறங்குறதாகட்டும், இது எல்லாத்தையும் நம்ம ஷோயிங் ஜெனரசிட்டி, நம்ம வந்து உதாரத்துவ குணத்தை காமிக்கரிச்சே பாக்கியவான்களா இருப்போம். என்னோட கூட 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6-8. பின்னும் நான் சொல்லுகிறதென்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆமீன். அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவுள். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமீன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமீன். இங்க பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா 9வது அதிகாரம் 6வது வசனம், பின்னும் நான் சொல்லிக்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன், நீங்க கொஞ்சம் தான் கொடுக்குறீங்க, அது தேவனுக்கா இருக்கட்டும் இல்ல மத்தவங்களுக்காகட்டும் இதுவா இருக்கட்டும், கொஞ்சம் தான் என்ன கொடுக்குறீங்களோ, அது என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் நீங்க அறுவடை செய்வீங்க. நீங்க கொஞ்சம் கொடுத்தா உங்களுக்கும் கொஞ்சம் தான் கிடைக்கும். அப்புறம் தன் பெருக விதைக்கிற, நிறைய கொடுத்தாக்க உங்களுக்கும் நிறைய ஆண்டவர் உதவி செய்வார். லைக் உதவி செய்வார் இந்த சென்ஸ், அதுக்கான பலனை தருவார். ஓகேவா? உடனே நான் இன்னைக்கு போயிட்டு ஒருத்தங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன், நாளைக்கு எனக்கு 1000 ரூபாய் வருமானு கேட்டேன், அப்படி இல்லை. இன்டென்ஷன் மேட்டர்ஸ். ஏன்னா அடுத்தது பாருங்க, அதுக்குதான் கண்டினியூஸ் 7வது வசனம், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. நீங்க உள்ளுக்குள்ள ஒரு வசனத்தோட, ஐயோ எங்கிட்ட 100 ரூபாய் போகுதே, ஐயோ எங்கிட்ட 1000 ரூபாய் போகுதே, இதுக்கு நான் வச்சிருந்தேனே, அதுக்கு வச்சிருந்தேனே, இங்க கொடுக்கும்படி ஆகுது, அப்படியும் இல்ல. கட்டாயமா சரி தசம பாகம் கொடுக்க சொல்லிட்டாங்க, ஏழை எளியருக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க, மத்தவங்களுக்கு உதவ சொல்லிட்டாங்க, வேற வழி இல்லை அப்படின்னு வந்து அப்படியும் இல்லை. கட்டாயமாவும் கொடுக்க கூடாது, व्यसனத்தோடையும் கொடுக்க கூடாது. தன் மனதில் நியமித்தபடியே. உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் நீங்க எங்க இருந்தீங்க, எந்த அளவுக்கு உங்களை பிளஸ் பண்ணிருக்காரு, எந்த இடத்துல, நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த இடத்துல இருந்தோம், எந்த இடத்துல இப்ப ஆண்டவர் வச்சிருக்காரு. அதுக்கு தகுந்தபடி நம்ம மனசுல அதுக்கு தகுந்தபடி நம்ம என்ன பண்ணணுமா, அவன் மிசனமாயில கட்டாயமாயில தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கணும். நம்ம மனசுல ஆண்டவர் வச்சிருப்பாருல்ல, எந்த இடத்துல கொண்டு போய், அதாவது ஷோயிங் லைக் என்ன சொல்றது, கிராட்டிடியூட், தேவனுக்கு நன்றி உணர்ச்சியோட தேவனுக்கும் மத்தவங்களுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி கொடுக்கறச்சு உற்சாகமாய் கொடுக்கணும்னு தேவன் பிரியமா இருக்காரு. நீங்க உற்சாகத்தோட செய்யறச்சு அதுலதான் தேவன் பிரியமா இருக்காரு. தேவனுக்கு பிரியமா நீங்க கொடுக்கணும்னா உங்க மனசாட்சி, அதாவது உள்ளுக்குள்ள சந்தோஷத்தோட உற்சாகத்தோட தேவனுக்கு நன்றி உணர்ச்சியோடயோ என்ன நீங்க உயர்த்தினீங்கப்பா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும், அது மாதிரி என்ன உயர்த்தத்துக்கு நீங்க காரணமா இருந்தீங்க, மத்தவங்களை கொண்டு என்ன உயர்த்தினீங்க, நீங்க தான் எனக்கு உதவி செஞ்சீங்க, நான் 4 பேரை படிக்கவே, உங்களால முடிஞ்ச 4 பேருக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, இல்லையா யாருக்காவது குடும்பத்துக்கு ஏதாவது மளிகை சாமான் தேவையா அது வாங்கி கொடுங்க, ஏதாவது உங்களால இயன்ற வரைக்கும் ஏதாவது நன்மை நிச்சயமா கர்த்தருடைய நாம மகிமைக்குன்னு செய்யணும். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், ஜெயில இருந்தேன், ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலயும் நீங்க எங்கப்பா இருந்தீங்கன்னு அவங்க கேட்கச்சே சொல்றாரு, ஒருத்தனுக்கு நீ என் நாமத்துல ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் என்னவா தேவனுக்கே கொடுக்கறதுக்கு சமம். சோ இந்த இடத்துல நீங்க தேவனுக்கும் கொடுக்கணும், மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும். அப்ப நம்ம எப்படி இருப்போம், பாக்கியவான்களா இருப்போம். அடுத்தது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கைகளும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கார்.
உங்களுக்கு பிளஸ் பண்ண எல்லாத்துலயும் நீங்க சம்பூர்ணமா இருக்கும்படி, நீங்க வளரும்படி அவர் கிருபை உள்ளவரா இருக்காரு, அவர் போதுமானவரா இருக்காரு. நீங்க அவர் உங்களுக்கு கொடுப்பார் நிச்சயமா. உங்ககிட்ட நீங்க அள்ளி அள்ளி கொடுத்து பாருங்களேன், நிச்சயமா தேவன். அதுக்காக உங்க குடும்பத்தை பட்டினி போட்டு வருத்தப்பட்டு கடன் வாங்கிட்டு கொடுக்க சொல்லல, தயவு செஞ்சு சொல்றேன், ஞானமா நடந்துக்கணும். உங்ககிட்ட இப்போ ஒரு 1000 ரூபாய் தான் இருக்குன்னா தேவனுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டியது கொடுத்து மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்க குடும்பத்தை நடத்தி பாருங்க. நிச்சயமா கடன் வாங்க விட மாட்டார், வெக்கப்பட்டு போக விட மாட்டார். நிச்சயமா ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார். ஆமீன். ஏன்னா அதுல தேவன் பிரியமா இருக்கிறார். அடுத்தது 8வது வசனம் வாசிட்டோம் இல்லையா? ஆமீன். அடுத்தது என்னோட கூட எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது. இத்தனை நேரம் இது வேணும் அது வேணும் எல்லாம் கேட்டோம், பாக்கியவான்களா இருப்போம்னு பாத்துட்டோம். நம்ம மெயினா ஒண்ணு பாக்கியவான்களா இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னவா இருக்கும் சொல்லுங்க? ஆண்டவரை கேட்கணும். எனக்கு நீங்க நன்மை செய்ய அதெல்லாம் பாக்குறோம், ஆண்டவரையே கேட்கறச்சு நிச்சயமா நம்ம பாக்கியவான்களா இருக்கு. எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஆனா எப்ப விலக மாட்டார், எப்ப கைவிட மாட்டார்னா பண ஆசை, பண பைத்தியமா நம்ம இருக்கக்கூடாது. அடுத்தது உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று பி கண்டென்ட். கபோர்டு ஃபுல்லா ட்ரெஸ் இருக்கும், கபோர்டு ஃபுல்லா துணிமணி இருக்கும், கிச்சன் ஃபுல்லா வெசல்ஸ் இருக்கும், அவ்வளவு ஜுவல்ஸ், அவ்வளவு அது இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இன்னும் வாங்கணும், இன்னும் வேண்டாம். பி கண்டென்ட், பி கண்டென்ட். அந்த இடத்துல போதும். இது நல்ல இந்த லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. விசேஷமா நான் பெண்களுக்கு முக்கிய விதமா சொல்றேன். ஏன்னாக்கா ஆண்கள் சில இடத்துல போய் கடன் வாங்குறதுக்கு பெண்கள் காரணமா இருக்கிறதுக்கு போதுங்கிற மனப்பான்மை பெண்களுக்கு இல்லாம இன்னும் வேணும். புருஷன் எப்படி சம்பாதிச்சுட்டு வரா கேள்வி கேட்கணும். இந்த பணம் தானே உனக்கு இவ்வளவுதானே சம்பளம், இது மேல நீ வர, எனக்கு இது மேல நீ எப்படி நீ பாக்குற, எப்படி நீ ஹேண்டில் பண்ற, எங்க கடன் வாங்கினியா என்ன? புருஷன் தப்பு செய்யறதுக்கு மனைவி ஒத்து போகவே கூடாது. சோ இந்த இடத்துல நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களா நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் அப்பொழுது எப்போ? அப்பதான் தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை என்றது. ஓகேவா? இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப தேவன் நம்மளோட இருந்தார்னா நம்மளுக்கு வேற ஒரு தேவையும் ஏற்படாது, அவர் எல்லாத்தையும் சந்திப்பார் இல்லையா? சோ தேவன் வேணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா பி கண்டென்ட், ஆனா பண ஆசை இல்லாதவங்களா இருங்க. ஆமீன். அடுத்தது என்னோட கூட ஜேம்ஸ் 1வது அதிகாரம் 5-7. யாக்கோபு 5-7. 1வது அதிகாரம் 5-7. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவு ஆகியும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்பட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் நான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. ஆமீன். இந்த இடத்துல உங்களுக்கு நம்மளுக்கு ஞானத்துல குறைவு இருந்தா கர்த்தராகி ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறச்சு. ஞானத்தின் தற்ஸ்வரூபம் அவர் இல்லையா? நம்ம நீதிபதிகள் கூட பார்த்தோம், ஞானத்தையும் அறிவும் கேளு, நான் கொடுக்குற கட்டளை ஃபாலோ பண்ணுன்னு. சோ அவர்கிட்ட கேட்கறச்சு நம்மளை பார்த்து ஐயே முட்டாளே உனக்கு மூளை இருக்கா அப்படிலாம் சொல்லவே மாட்டார். தேவன் யாருமே அப்படி நினைக்கிறதே கிடையாது. அவர் பட்சபாதம் உள்ள தேவனே அல்ல. ஞானத்தை கூட கேட்கறச்சு நிச்சயமா அந்த ஞானத்தை கொடுப்பாரு. அது மாத்திரம் இல்ல, அது கொடுப்பான்னு நம்ம நம்பணுமா, அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும். அவர் கடிந்து கொள்ள மாட்டார், திட்ட மாட்டார், அசிங்கப்படுத்த மாட்டார். ஆனாலும் நான் தேவன்கிட்ட போய் ஞானத்தை கேட்கிறேன், அவர் எனக்கு தருவாரோ மாட்டாரோ, அவர்கிட்ட இருக்கோ இல்லையோ, இப்படி எல்லாம் போய் போகணும்னாக்க நிச்சயமா நம்மளுக்கு தேவன்கிட்ட ஞானம் வராது. ஏன்னா நம்ம சந்தேகப்படுவோம். அப்படிப்பட்டவன் எப்படி இருப்பான்னா, சந்தேகப்படுவன் ஒரு கப்பல்ல ஒரு இது தண்ணியில அடிக்கப்படுது அலையில, அது இப்படியும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், இப்படியா அப்படியான்னு. அது மாதிரி ஆடும். நம்ம விசுவாசத்துல கேட்கணும். நீங்க போய் கேட்கறது தேவனுக்கே ஞானம் இருக்கோ இல்லையோன்ற மாதிரி போய் அவிசுவாசத்துல போய் கேட்டக்கூடாது. விசுவாசத்துடன் என் தேவன் கிட்ட ஞானம் இருக்கு, என் தேவன் கிட்ட போய் கேட்டா நிச்சயமா என் தேவன் ஞானத்தின் தற்சொரூபர் அவர் எனக்கு தருவார். அந்த விசுவாசம் போய் கேட்கறச்சு அவர் நமக்கு தருவார். சந்தேகம் இல்லாம கேட்டு அதை பெற்றுக்கொள்ற மனுஷன் பாக்கியவான்கள், பாக்கியவதியா இருப்போம். ஆமீன். அடுத்தது என்னோட கூட எபேசியர் 2வது அதிகாரம் 8-10. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்
கொடுக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமீன். அதாவது கிருபையினால் நம்ம விசுவாசத்தை பெற்றுக்கொண்டோம். நம்மளோட காரியங்கள்னால நம்ம நல்லவங்க அது இதுங்கனால தேவன் நம்ம மேல வச்ச அன்பு, அவர் கொடுத்த கிருபையினால நம்ம என்னவா விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசம் இல்லாம நம்ம தேவனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அந்த கிருபையினாலதான் நம்ம மேல கிருபையினால அவர் கொடுத்த விசுவாசத்தினால நம்ம தேவனை அறிந்து கொண்டு தேவன் நம்மளை ரட்சித்தார். ஆமீன். இது நம்மளால உண்டான இது ஒர்க்கே கிடையாது. இட்ஸ் எல்லாமே அவர் விசுவாசம் கொடுத்ததும் அவர் தான், அவர் நம்ம மேல கிருபை வச்சதும் அவர் தான். சோ இது நம்மளால உண்ட காரியமே இல்ல, தேவன் நம்ம மேல வச்ச கிருபையினாலதான் அந்த ரட்சிப்பு நமக்கு வந்தது, விசுவாசத்தினால. ஒருவரும் பெருமை இத குறிச்சு நம்ம ஒண்ணுமே பெருமை நான் வந்து அவ்வளவு நல்லவளா பரிசுத்தமா அப்படி பார்த்தாக்கா கொர்நேலியுக்கு ஆண்டவர் இது பண்ணிருக்கணுமே. ஆனா கொர்நேலியுக்கு தேவன் கிருபை பாராட்டினார் இல்லையா? கொர்நேலியுக்கும் அந்த ரட்சிப்பு தேவைப்பட்டது. அதை விட பார்த்தாக்கா இயேசு கிறிஸ்து யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில வந்து அவர் தேவனை சார்ந்திருந்தால் பரிசுத்தாவியானவர் அவருக்கு தேவைப்பட்டது. தேவனோட அந்த ரட்சிப்புக்குள்ள புரியுதுங்களா? அந்த வழியில எப்படி போகணும்னு அவரே வழி சத்தியம் ஜீவனமா இருந்து நமக்கு ஒரு முன்மாதிரியா இருந்து காமிச்சிருக்காரு. அவருக்குள்ளதான் இயேசுவின் நாமத்தினாலேண்டு வேற எந்த நாமத்திலும் ரட்சிப்பு இல்லைன்னு அவர் சொல்லும்படி ஏன் நமக்காக ஜீவனை தந்தார், ரத்தம் சிந்தினார், பிசாசின் தலையை நசுக்கினார், நம்மளோட பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நமக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி தன்னைத்தானே வெறுமையாக்கி அப்படியே கொடுத்தாரு இல்லையா? அந்த ரட்சிப்பு நம்ம வரணுங்கிறது எதனால? இயேசு கிறிஸ்துனால. ஏன்? அவர் கிருபையினால, அவர் அன்புனால. சோ அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நம்ம எந்த பெருமை பாராட்ட தேவையில்லை. ஏன் என்னால வந்ததுன்னு பெருமை பாராட்டக்கூடாது. அந்த ரட்சிப்புக்காக கர்த்தருக்குள்ள பெருமை பாராட்டலாம். கர்த்தருக்குள்ள நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு அதுல மேன்மை எப்படி நானும் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கறதுலாம் இல்ல. கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கார், ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவ தெய்வமா கொண்ட அதுல மேன்மை பாராட்டுங்க. அதுக்காக மற்றவங்களை நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசுல என்ன பண்ணுவோம், நம்மள ரட்சிக்கப்பட்ட பிறகு மற்றவங்க எல்லாம் வந்து இவங்களா ஏதோ பாவிகளா பார்ப்போம். நம்மளும் ஒரு காலத்துல அப்படித்தானே இருந்தோம். இன்னும் சொல்ல போனா இப்ப கூட ஆண்டவருக்குள்ள நம்ம எல்லாம் எப்படி இருக்கும்னு ஆண்டவருக்கும் நமக்கும் தான் தெரியும் இல்லைங்களா? சோ யாரையும் நம்ம மட்டமா பார்க்க தேவையில்லை. நம்மள ரட்சித்த தேவன் அவங்களை ரட்சிக்கணும் நம்ம ஜபம் பண்ணுவோம். அது மாத்திரம் இல்ல, ஏனெனில் நற்கிரைகள் செய்கிறதுக்கு தான் அதுதான் நற்கிரைய. முதல்ல என்னன்னாக்கா பணம் சாப்பாடு இதெல்லாம் செகண்டரி. முதல்ல ஒவ்வொரு ஆத்மாக்காகவும் நீங்க ஜபிக்கிறீங்களா? ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படணும்னு நீங்க பிரேயர்ல வைக்கணும். எந்த ஆத்மாவும் கெட்டு போறது தேவனோட ஒரு பாவி கூட கெட்டு நரகத்துக்கு போற தேவன் சித்தம் இல்லை. ஒவ்வொரு ரட்சிக்கப்படணும். சோ நற்கிரையை ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்கணும்? ஒவ்வொரு ஆத்மாக்காக ஜபிங்க, ஒவ்வொரு தேசத்துக்காக ஜபிங்க, ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஜபிங்க, ஒவ்வொரு என்ன சொல்றது அதிகாரிகளுக்கு ஜபிங்க, ஹாஸ்பிட்டல் எல்லா வித ஊழியங்களுக்கும் ஜபிங்க. அது மாத்திரமல்ல, உங்களால இயன்ற தான தர்மங்களை செய்யுங்க, தேவனுக்குன்னு விதைங்க. கண்டிப்பா நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை அறுவடை செய்யாதவர் உதவி செய்வார். ஏனெனில் நற்களை செய்கிறதுனா கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம அதுக்காக தான் நம்ம சிருஷ்டிக்கவே பட்டிருக்கோம், நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான். தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவருடைய செயலா இருக்கும். செய்கைனாக்கா அவர் கையினாலதான் நம்மளை உருவாக்கினார். லைக் சொல்ல வருது என்னன்னாக்கா அவர் படைத்தவர், சிருஷ்டிகர். நம்ம அவருடைய படைப்பு. செய்கைகளா இருக்கணும்னா நம்ம அவருடைய படைப்பா இருக்கும். அடுத்தது அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயுதம் பண்ணியிருக்காரு. நம்ம அந்த வழியில நடக்கணும்னு முன்னதாகவே ஆயுதம் பண்ணியிருக்காரு. எப்படி பாருங்க, நமக்காக இயேசு கிறிஸ்துவ கொடுத்து அவர் அதுக்கு மேல நம்ம அவர் தேவ கிருபையினால நம்ம எல்லாரும் முன்குறித்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே நம்ம எல்லாரும் முன்குறித்து ஆயுதம் பண்ணி நம்ம எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள வரணும்னு அவர் சித்தம் கொண்டு இருக்காரு. அடுத்தது அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயுதம் பண்ணி இருக்கிறார். நமக்காக அவர் ஆயுதம் பண்ணி வச்சிருக்காராம். ஆனபடினா முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியா இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமாயுள்ளவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதான் நம்ம முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரு பாவத்துல இருந்தோம். தேவன் நம்ம புறஜாதியா இருந்து நம்மளை தேடி வந்து நம்மளை மீட்டு ரட்சித்த தேவனுக்கு நன்றியோடு இருக்கணும். அப்ப இதை நினைச்சு கிடைச்சா என்ன ஆகும்னாக்க மத்தவங்களுக்காக ஆட்டோமேட்டிக்கா ஜபிக்க தோணும். நான் ஒரு நாளைக்கு அப்படித்தானே இருந்தேன், நானும் பாவத்துல இருந்தேன், தேவனை அறியாம இருந்தேன், நான் இத்தனை தவறுகள் இருந்தேன், தேவன் என்ன மன்னிச்சாருல. அவங்க பாவத்தை நம்ம மத்தவங்கள குற்றம் சொல்ல மாட்டோம். சோ இந்த மாதிரி சுபாவம் வரைச்சு நம்ம எப்படி இருப்போம்னா பாக்கியவான்களா இருப்போம். சோ நம்மள அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, அடுத்தவனோட ஷூல ஒண்ணு வச்சு பாருங்க, அடுத்தவனோட இடத்துல நம்மள வச்சு பார்க்கணும். அதுக்காக அவங்க செய்ய தப்புக்கு தொட போகணும்னு இல்ல. அவங்க ஒரு பாவம் பண்ணாங்க, ஒரு அடிமைத்தனத்துல இருக்காங்க, கீழ்ப்படியாம இருக்காங்கன்னா ஒரே ஒரு ரீசன், அவங்க இயேசு கிறிஸ்துவ அறியவில்லை, அவங்க இயேசுவோட அன்பை புரிஞ்சுக்கல, அவங்க இன்னும் தேவனோட ராஜ்யத்துல சேரல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்காக ஜபிக்கணும், அவங்களுக்காக நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும், நம்ம தேவராஜ்ய கட்டுப்படியாக நடந்து போகணும், எல்லா காரியங்களும் செய்யணும். ஆமீன். என்னோட கூட இதுல
ஆண்டவர் இதனால நம்ம பாக்கியவான்களா இருக்கிறது என்னென்ன காரியங்கள் பார்த்தாக்க, வசனம் இல்ல, தேவன் கொடுக்குற அந்த இது மாதிரி சொல்றேன். நம்ம தேவனுக்குள்ள பாக்கியவான்களா இருக்கிறதுக்குனால என்னன்னா, தேவனோட கூட இருக்கச்சே வரும்னாக்க, தேவனோட ஞானம் வரும், தேவனோட பாதுகாப்பு வரும், தேவனோட எல்லா வித ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணம் வரும், தேவனுக்குள்ள நம்ம செயல்பட முடியும், அவர் கிருபை இருக்கும், அவரோட என்ன சொல்றது ஃபேவர், அவரோட தயவு இருக்கும், அவரோட புண்ணியங்களை சொல்றதுக்கு தேவன் நமக்கு சந்தர்ப்பங்கள் கொடுப்பாரு. அது மாத்திரம் இல்ல, நமக்கு சமாதானத்தை கொடுத்திருக்காரு, சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு, ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு, ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. அதை விட எல்லாத்தையும் என்ன கொடுக்கிறாரு? பீஸ் கொடுக்கிறாரு, சமாதானம். அதாவது உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் இல்ல, அவருடைய சமாதானம். அவருடைய சமாதானத்தை நான் எப்பவுமே சொல்லுவேன், அவர் சமாதானத்துல பயமே இருக்காது, அவர் சமாதானத்துல சந்தேகம் இருக்காது, அவர் சமாதானத்துல குழப்பம் இருக்காது, சஞ்சலம் வராது, அதாவது அப்படியே தெளிப்பிக்கிட்டே இருக்காது, அப்படியே ஒரு பீஸ்டில் அந்த ஒரு இது நம்ம கர்த்தருக்குள்ள என்ன பாடு பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம், கர்த்தர் நம்மோடு இருக்காரு, அவர் பார்த்துப்பார். அதுதான் சமாதானம். பாடு பிரச்சனையே வராம இருக்கிறது இல்ல சமாதானம். பாடு பிரச்சனைகள் மத்தியிலும் என் தேவன் என்னோடு இருக்காரு, அவர் பார்த்துக் கொள்வார். அதுதான் சமாதானம். அந்த சமாதானத்தை நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பார். இதெல்லாம் எப்போ நம்ம அவரோட அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கறச்சே, நம்ம பாக்கியவான்களா இருக்கறச்சே, நம்ம சீஷர்களாக இருக்கறச்சே, எல்லா விதத்திலையும் நம்மள ஆண்டவர் பாக்கியவான்கள் பாக்கியவதியா வைப்பார். ஆமென். என்னோட கூட ஒரு சிறிய ஜெபம் செய்யணும். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த வேதத்தில் இருக்கிறபடி நாங்கள் ஒவ்வொருத்தரும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருக்கும்படி ஆண்டவரே உண்மையை நோக்கி பார்க்க, உம்முடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க, எல்லாவற்றும் மேலாக இயேசு கிறிஸ்துவை உண்மை வாஞ்சிக்க, பண ஆசை இல்லாதவர்களாக ஆண்டவரே, பெருமை இல்லாதவர்களாக ஆண்டவரே, அந்த மத்தியில படிச்சது போல ஆண்டவரே, எல்லா வித நற்குணத்திலும் சாந்தத்திலும் சத்துவத்திலும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதிலும் ஆண்டவரே, உமக்கென்று தசமபாகம் கொடுப்பதில் உண்மை ஒத்துமா இருக்க, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்காக திறப்பில் நின்று ஜெபிக்க, ஒவ்வொருத்தர் செய்கிற தேவையில்லாத காரியங்களை குற்றப்படுத்தி சொல்லாதபடிக்கு ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் உம்ம சமூகத்துல சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க, நீர் மன்னிக்கிறது போல மற்றவர்களை மன்னிக்க ஆண்டவரே, உமது நாமத்தின் நிமித்தம், உமது நீதியின் நிமித்தம், உமது ராஜ்யத்தின் நிமித்தம் துன்பப்படும் போது அது பாக்கியமாக எண்ணிக்கொண்டு சந்தோஷப்பட கலிகூற ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் நீர் கிருபை தருவீராக. அப்பொழுது நாங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளும் இருப்போமே. இந்த பாதையில கடந்து கண்டு போயிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் தேவனே, நீர் கிருபையாக ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தினால் இடை கட்டுவீராக தகப்பனே. எல்லா விஷயத்திலும் ஆண்டவரே கண்டென்ட்டாக இருக்க, உமக்குள்ளாக உண்மையை சார்ந்து இருக்க, உண்மை நாடி இருக்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனோட ஐக்கியமும் அந்யோன்யமும் இதுவரைக்கும் இது முதல் கொண்டும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. ஆமீன். ஆமீன். God bless you.